எல்லா மதத்திலும் சமமாக இருக்கும். ஒரு மதம் இன்னொரு மதத்தை தாக்கக்கூடாது. தலித் மக்கள், பழங்குடியின மக்கள், மத சிறுபான்மை மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு வேணும். இப்போ கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாலும் அவர்கள் அந்த ஆதி திராவிட மக்களாகவே இருக்கின்றார்கள். கிறிஸ்துவ மதத்திலும் அதே சாதி வேற்றுமை, தீண்டாமை, உரிமை மறுப்பு தொடர்ந்து இருக்கிறது. வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, தலித் கிறிஸ்தவ இயக்கத்தின் முக்கியமான தலைவர் நம்ம ப்ரொஃபஸர் மேரிஜான் அவங்கள தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் ஐயா. இப்போ தேர்தலை முன்னிட்டு நம்ம உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த வரப்போற தேர்தலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வரப்போகிற தேர்தல் தமிழ்நாட்டில் இன்னும் மற்ற ஸ்டேட்டில் கூட நடக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தலாக நினைக்கிறோம். எ க்ரூஷியல் எலெக்ஷன் ஃபார் த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கண்ட்ரின்னு சொல்லலாம். அதாவது சில முக்கியமான நாட்டு நலனுக்காக தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்கலாம். தட்ஸ் எ க்ரூஷியல் எலெக்ஷன் இன் த சென்ஸ். இப்போ அங்கங்கே பிரச்சாரங்கள் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரிப்பீங்க? இப்போ நாட்டில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். தலித் மக்கள், பழங்குடியின மக்கள், மத சிறுபான்மை மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு வேணும். இப்போ அது இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி மத சுதந்திரம், தனி மனிதர்கள் உரிமை, மனிதர் உரிமை, இது எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும். அதாவது பொதுவாக கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அதாவது அரசியல் சாஸ்திரத்தினுடைய வேல்யூஸ், அதாவது தமிழ்நாடு சொல்லுவோம் வேல்யூஸ் மீன்ஸ் ஓகே. அடுத்தது அதனுடைய கொள்கைகள், இவைகள் பாதுகாக்கப்படணும். அப்போ தான் எல்லா மக்களும் இங்கே சமமாக முன்னேற முடியும். அந்த விதத்தில் அதை இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாக்கக்கூடிய, மக்களுடைய உரிமை, சமத்துவம், உயிர் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு நாட்டில் அமையணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நேரத்தில். அது குறிப்பாக தமிழ்நாட்டில் அத்தகைய அரசு அமைய வேண்டும். நாம் பார்க்குறோம், கொஞ்ச காலமாக பார்க்கும் பொழுது திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற கூட்டணி, அதுதான் அதனுடைய ஆட்சி தான் இப்படி மக்களுடைய பாதுகாப்பு, ஜனநாயகம், மக்கள் உரிமை, தலித், ட்ரைபல்ஸ், சிறுபான்மையினர் முக்கியமாக பாதுகாக்கும் என்ற கண்ணோட்டத்தில், அது நம்பிக்கையில் அதுதான் நடக்குது கூட. அந்த கூட்டணிக்கு ஆதரவு தரும், உங்களுடைய இயக்கம் ஆதரவு தருகிறது. இப்போ நீங்கள் நிறைய தலித் கிறிஸ்துவ மக்களுக்காக நீங்கள் போராடி இருக்கீங்க. ஸோ இவங்க நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னுமே இவங்க பாதிக்கப்படுவாங்களா? இவங்களுக்கான பலன் இன்னும் கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ தலித் கிறிஸ்தவ பிரச்சனையும் தலித் பிரச்சனையும் ஒன்று தான். இதை வேறுபடுத்தி பார்க்குறாங்க சிலர். அப்படி இல்லை. அதாவது தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிமை மறுக்கணுன்றதற்காக தலித் வேறு, தலித் கிறிஸ்தவர் என்று வேறுபடுத்தி பார்க்குறாங்க. அது மிக தவறானது. அது ஒரு மோட்டிவேஷனோடு தான் பண்ணுறாங்க. தலித் கிறிஸ்தவர்கள் தலித் மக்களைப் போலவே மற்ற ஹிந்து, சீக், புத்த மத தலித் மக்களைப் போலவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் இது வரைக்கும். அதாவது தீண்டாமை, சாதி வேற்றுமை, உரிமை மறுப்பு, இது எல்லாமே அனுபவிச்சு இருக்கிறாங்க. இப்போ தலித் மக்கள் கிறிஸ்துவ மதத்தை மாறினவங்கள தான் தலித் கிறிஸ்துவர்கள். பட் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாலும் அவர்கள் அந்த ஆதி திராவிட மக்களாகவே இருக்கின்றார்கள். கிறிஸ்துவ மதத்திலும் அதே சாதி வேற்றுமை, தீண்டாமை, உரிமை மறுப்பு தொடர்ந்து இருக்கிறது. இதுதான் நிஜம். என்னுடைய தலித் கிறிஸ்துவ விடுதலை இயக்கம் திருச்சபைக்குள்ளேயே, கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ளேயே சாதி வேற்றுமை அனுபவிக்கிறதும் எதிர்த்து, தீண்டாமை எதிர்த்து போராட்டத்துக்கு வந்தது. அதனோடு அதுக்கு அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு வேணும் என்றும் உரிமைக்காக போராடி வருகிறது. ஆகவே இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது. 1950 கான்ஸ்டியூஷன் படி, அரசு சாசனப்படி தலித் மக்களுக்கு நிறைய பாதுகாப்பு, ரிசர்வேஷன், உரிமை அப்படிலாம் கொடுத்தாங்க. இதை தலித் கிறிஸ்தவர்களுக்கு இன்று வரை மறுக்கப்படுகிறது. முதல்ல ஹிந்து தலித் கொடுக்கப்பட்டது. அப்புறம் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு
சீக் தலித்துகள் கொடுக்கப்பட்டது. அப்புறம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு 1990 புத்த மத தலித் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகும் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற தலித் மக்கள், இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற தலித் மக்களுக்கு அந்த 1950 அதை பட்டியல் இனத்தவர் உரிமை, ஷெட்யூல் காஸ்ட் ரைட்ஸ், சேஃப் கார்ட்ஸ் மறுக்கப்படுகிறது. அது இன்று வரைக்கும் அதான் கஷ்டம். அதனால் இந்த பிரச்சனை தொடர்ந்து தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இந்தியா லெவலில் அந்த பிரச்சனை, அந்த உரிமை மறுக்கப்பட்டதால் இப்போ ஒரு அட்ராசிட்டிஸ் நடந்தாலும் தலித் கிறிஸ்தவர்களுக்கு சாதி அடிப்படையில் அட்ராசிட்டிஸ் நடக்குது, அப்யூஸ் பண்ணுறாங்க. அது போய் சட்டப்பூர்வமாக போயிட்டு கேஸ் போட்டு அது பாதுகாப்பு தர முடியாது. இதுதான் பிரச்சனை. இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேஸ் போட்டு நிறைய விஷயங்கள் போராடி இருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே சக்ஸஸ் ஆகியிருக்குங்களா? இல்லை, அதான் அந்த சட்டப்படி 1950 அந்த ஆர்டர் 1950 ஜனாதிபதி அல்லது கான்ஸ்டியூஷன் ஆர்டர்னுவாங்க. அதன்படி வந்து இந்த SC/ST ஆக்ட், அட்ராசிட்டிஸ் ஆக்டில் வந்து எதையும் வந்து பெற முடியாது, பாதுகாப்பு பெற முடியாது, நிவாரணம் பெற முடியாது. அதுதான் இன்ற வரைக்கும் நிலை. அந்த 1950 ஆண்டு அந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டர், பிரசிடென்ஷியல் ஆர்டர், அந்த பாரா 3 அது கரெக்ட் பண்ணதான். அந்த பாரா 3 1950 சட்டம் ஆர்டர் பாரா 3 என்ன சொல்கிறதுனா, இந்து மதத்தை தழுவாத மற்ற எந்த மதத்தை தழுவியவர்களுக்கும் அந்த எஸ்சி இது கிடைக்காது. எஸ்சி பட்டியலினத்தவராக கருதப்பட மாட்டார்கள். அதுதான் அந்த சட்டம் சொல்லும். முதல்ல இந்து மதத்தை தவிர மற்ற மதத்தை தழுவிய எவரும் பட்டியலினத்தவராக கருதப்பட மாட்டார்கள்னு ஒரு அடி. அதன் பிறகு வந்து சீக்குக்கு கொஞ்சம் காலத்துக்கு கொடுத்தாங்க, அப்புறம் புத்திஸ்டுக்கு கொடுத்தாங்க. பட் இன்னும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய தலித் மக்களுக்கும் கொடுக்கல. அதுதான் வந்து பிரச்சனை. ஓகே, இப்போ வந்து கிறிஸ்தவர்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய நன்கொடைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரியும் பிரச்சனைகள் இருக்குது. அது ஒரு பக்கம். அதாவது திருச்சபை பொதுவாக ஏழை எளிய மக்களுக்காக தான் எய்டு வாங்கி பண்ணுறாங்க. அது குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களுக்கும் பண்ணணும். ஆனால் அது வந்து சேர மாட்டேது, டிலே ஆகுது. ஆமாம், ஃபாரின் ஃபண்டு மட்டும் இல்லை, பொதுவாகவே திருச்சபையிடம் நிறைய இது நிறுவனங்கள் இருக்கின்றன, அதிகாரங்கள் இருக்கின்றன, பதவிகள் இருக்கின்றன, ஆயர்கள், குருக்கள் என்ற பதவிகள் இருக்கின்றன, நிறைய நிர்வாக பதவிகள் இருக்கின்றன, சில ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குது. எஸ்பெஷலி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதில் கூட அட்மிஷன்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அறவே மறுக்கப்படுது. ஏதோ ஒரு சில அளவு தான் கிடைக்குது திருச்சபைக்குள்ளேயே. அதனால் ஃபாரின் ஃபண்டு மட்டும் இல்லை, அது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் மற்ற நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் நிறையா நிதியபூராக இருக்கிறது. அதில் வந்து அவளுக்கு கல்வி வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. பதவியில் பிஷப்ஸ் வர முடியல இன்னும். ஆல் இந்தியா லெவலில் பிஷப்ஸ் இருக்கக்கூடிய 150 பிஷப்ஸ் இருக்கிறாங்க, கேத்தலிக் சைட் சொல்கிறாங்க. அப்புறம் CSI மற்ற திருச்சபை இருக்குது. 150 பிஷப் இருந்தாலும் அதில் ஒரு 10-11 பேர் தான் தலித் பிஷப். ஆனால் தலித் கிறிஸ்தவர்கள் தான் இந்தியா லெவலும் சரி, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களும் மிக அதிகமாக இருக்குது. அது 75% மேலாக, 75% மேலாக தலித் மக்கள் தான் கிறிஸ்தவத்தில். ஆனால் உரிமைன்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ஸோ அந்த பாதுகாப்பு உரிமைக்கு தான் நீங்கள் வந்து போராடிட்டு வரீங்க. அது சட்ட பாதுகாப்பு இல்லை திருச்சபைக்குள்ளே, வெளியிலும் வந்து அந்த ரிசர்வேஷன் மற்ற அந்த தீண்டாமைக்கு எதிரான கொடுமைகள், கொடுமைகள் இதற்கு எதிராகவும் பாதுகாப்பு பொது சமுதாயத்திலும். அதாவது கிறிஸ்தவம்ன்றது ஒரு சின்ன சமுதாயம் தான் இந்தியாவில், ஒரு சிறிய சமுதாயம், 2.3% தான் மோரலஸ். அந்த சிறிய சமுதாயத்திலே அவங்களுக்கு உரிமை மறுக்கப்படுது. அதை விட மிகவும் பெரிய இழப்பு என்னன்னா, அந்த பெரிய இந்திய சமுதாயத்திலையும் அங்கே வந்து அவர்களுக்கு சமத்துவம் இல்லை, அவங்களுக்கு தலித்தாக நடத்தப்படுறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அப்புறம் இந்த சட்ட பாதுகாப்பு இல்லை. கான்ஸ்டியூஷன் 1950 சட்டமும் நமக்கு உதவலை, SC சட்டம். அதே மாதிரி சில ஸ்டேட்ஸில் கூட எந்த சட்ட பாதுகாப்பு இல்லை. ஒரு சில விஷயங்கள் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு சில சலுகைகள், சில பாதுகாப்புகள் தான். இந்த பிரச்சனைகள் மத்தியில் எந்த கட்சி வந்தால் இவங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னா நீங்கள் எந்த கட்சியை தான் சொல்கிறீங்க? அதாவது இந்த மதசார்பற்ற கட்சிகள், மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி அது வந்தால் தான் எதை செய்வார்கள்னு எதிர்பார்க்கலாம். போய் கூட கேட்கலாம், நான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் செய்யலாம்.
ஆனால் இன்னும் முழுமையாக அவங்களும் செய்யலை. ஆனால் அந்த மதசார்பற்ற மதவாத கட்சிகள் இருக்கிறாங்க, மதவாத கட்சிகள், மதவாத கூட்டணிகள், அதாவது மத சிறுபான்மையினருக்கும் தலித் மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் இன்னும் மற்றும் சில பாதிக்கப்பட்ட சிறிய சமுதாயங்களுக்கு எதிராகவே செயல்படக்கூடிய ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. அதுதான் ஆபத்து. மதத்திற்கு எதிராக வந்து சிறுபான்மை மதத்திற்கு எதிராக பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. அது அரசாங்கமும் அதை கவனிக்காமல் இருக்கிறது. இதுதான் பெரிய ஆபத்து. இதை மதசார்பற்ற அதாவது செக்குலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ், ஓகே, அதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதாவது செக்குலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ். இப்போ அதில் இருக்க கட்சிகளுக்கு அந்த அட்லீஸ்ட் கொள்கை அளவிலாவது ஒத்துக்கிறாங்க. மதத்தின் அடிப்படையில் வேற்றுமை இருக்கக்கூடாது, மதத்தின் அடிப்படையில் உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது, எல்லா மதத்திலும் சமமாக இருக்கும், ஒரு மதம் இன்னொரு மதத்தை தாக்கக்கூடாது. அந்த ஒரு ஹேட், அந்த வெறுப்பை, மத அடிப்படையில் இன்னொரு மதத்திற்கு வெறுப்பை காட்டுவது, வேறு மதத்தினரிடம் வெறுப்பு காட்டுவது ரொம்ப ஆபத்தான விஷயம். எப்படி சாதி வேற்றுமை, சாதி வெறுப்பு ஆபத்தோ, அதை விடவும் மிக ஆபத்தானது மத அடிப்படையில் வேற்றுமை காட்டுவது, வெறுப்பு காட்டுவது. ஸோ இதெல்லாம் இல்லாத ஒரு ஆட்சினா அந்த மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி. அது இப்போ எல்லாரும் எப்போ வந்து செய்வாங்க, அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இதை செய்கிறாங்க, மற்றும் முழுமையாக அவங்களும் செய்யலை. அதை தான் நாங்கள் எதிர்பார்த்து இந்த தேர்தலில் ஒரு சில பாதுகாப்பு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு இந்த இதை நாங்கள் தேர்தல் ஆதரவு தரோம். ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இன்னும் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் தலித் கிறிஸ்தவர்கள் வந்து மேற்கொள்வாங்க? இப்போ இது வந்து எவ்ரிடே நியூஸ் ஆயிடுச்சு. இப்போ மத்திய அரசு, பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு, அதனை சார்ந்த கட்சிகள் இருக்கக்கூடிய அரசு, அவங்க அந்த நாட்டில் இப்போ தினம் நடக்கிற விஷயங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் இன்னுமே அதிகரிக்கும்னு சொல்கிறீங்க. தாக்குதல் தொடர்ந்து நடக்கிறது, நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் முற்றுப்புள்ளியாக இல்லாமல் போயிடும். ஒர்ஷிப் பண்ணுறது கூட, அதாவது கோயிலில் வந்து அவங்க ஜெபம் செய்வது கூட, ஒர்ஷிப் பண்ணுவதை கூட தடை செய்கிறார்கள். எல்லாத்துக்குமே ஒரு பழி போட்டுடுறாங்க, மத மாற்றம் செய்கிறார்கள் என்று. அது ஒரு தவறான காரணம் சொல்லுவது, உண்மை இல்லாத காரணம் மத மாற்றம் செய்கிறார்கள் என்பது. எங்கே மத மாற்றம் செய்து அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அப்போது மத மாற்றம். இப்போது மத மாற்றம் என்பது எல்லா மதத்திலும் நடக்குது, ஆனால் ஒரு சில அளவு தான். அதே மத மாற்றம், எஸ்பெஷலி கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து மத மாற்றன்றது ஒன்றும் அதிகலை. அதே மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி மத மாற்றம் பண்ணுறாங்க என்றதுக்கு எங்கேயுமே இது வரைக்கும் கோர்ட்டில் இது மாதிரி சட்டம் இருக்குது, கட்டாய மத மாற்றம் இருக்கக்கூடாது, அது தவிர அது சட்டப்படி குற்றம்னு சட்டம் இருந்தாலும் எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயாவது ஒரு கோர்ட்டில் வந்து கட்டாயப்படுத்தி மதம் மாற்றினார், கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றாங்கிறது எந்த கேஸுமே இல்லை. ஆனால் சும்மா வகையிலும் ஒரு பழியே போட்டுட்டு, ஏன்னா அந்த மதத்துக்கு உரிமையை மறுக்கணும், அவங்களோட வெறுப்பை காட்டணும் அப்படின்ற நோக்கத்தோடு சில சக்திகளை செய்கிறாங்க. ஆகவே வந்து நாட்டில் நடக்கிறது அதுதான். அது வந்து தினம் செய்தி, கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள். மத்திய அரசு, இப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசு அதை கண்டுக்கிறதே இல்லை. அவங்க செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மத சார்பற்ற ஆட்சி இருந்தால் அது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை தடை செய்யும். உரிமைகள் கொடுப்பது வேறு, உரிமைகளை மறுத்தா கூட இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது, தாக்குதல் செய்வது, உயிர்க்கும் உடைமைக்கும் சேதம் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக அது நடக்காது. மற்றபடி உரிமைகள் செய்கிறதுக்கும் கேட்பதற்கும் செய்வதற்கும் மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இப்போ இந்த காலத்தில் வந்து மாணவர்கள் வந்து இந்த ஓட்டோட அவேர்னஸ் பற்றி பெருசாக தெரியாமல் இருக்காங்க. ஸோ அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஓட்டுரிமை பற்றி வந்து ஆமாம், இந்த காலத்து மாணவர்கள் வந்து ஓட்டுரிமையை பற்றி வந்து பெருசாக அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஆமாம். ஸோ அது எதனால்? மாணவர்களும் உரிமை இல்லாமல் இருக்காங்க. பொதுவாக மக்கள் நிறைய பேர் அந்த ஓட்டுடைய மதிப்பு, அதோடைய ஏன்னா அதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியல, சீரியஸ்னஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ எவ்வளோ பெட்டர், இப்போ வர கொஞ்சம் அவேர்னஸ் வருது.
மாணவர்களும் இப்போ தான் வந்து அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த மாணவர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவங்களுக்கும் ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்காங்க. இருந்தால் கூட வந்து அவர்கள் தான் வந்து இந்த சமுதாயத்துக்கே முன்னோடியாக இந்த ஓட்டு உரிமையை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை கொண்டு வரணும். அவர்களுக்கே நம்ம நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும். இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன கோரிக்கை முன்வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாலே நான் சொன்னேன், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த கட்சிகளுக்கு, அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு தான் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். இது முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், நான் முன்னால் சொன்ன மாதிரி முதல்ல மத சிறுபான்மையினருக்கு தலித் கிறிஸ்தவர்கள் வந்து மத சிறுபான்மையினர். அவர்கள் தலித்தாகவும் இருக்கிறாங்க, மத சிறுபான்மையாக இருக்காங்க. அவங்க 2 முறை பாதிப்பு, இரட்டை பாதிப்பு அவர்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும்னா இந்த மாதிரி மதசார்பற்ற கூட்டணி கட்சி தான் நம்பி போக முடியும். ஸோ அந்த விதத்தில் தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். இப்போ கொஞ்ச நாளாக தமிழ்நாடு அரசிடம் என்ன கேட்டுட்டு வரோம்னா, தமிழ்நாட்டில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது பிசி பேக்வர்ட் கிளாஸஸ், அதனுடைய ரிசர்வேஷனில் உள் ஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்குறோம். இந்த கடந்த 50 ஆண்டுகளாக 1975 50 ஆண்டுகளாக தலித் கிறிஸ்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி பட்டியலில் தான் இருக்கிறாங்க. பிசி மக்கள் தான் அவங்க. ஆனால் அந்த பிசி ரிசர்வேஷனில் அவங்க பலன் பெற முடியல. தலித் அல்லாத மற்ற பிசி சமுதாயத்தினரோடு போட்டியிட்டு அவர்கள் அந்த இடஒதுக்கீட்டு பலனை பெற முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இவங்க ஆதி திராவிட இனத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர். தலித் கிறிஸ்தவர்கள் அடிப்படையில் தலித் மக்கள், அதாவது ஆதி திராவிட இனத்திலிருந்து கிறிஸ்தவ மதம் மாறியவர்கள். ஆகவே அவர்கள் எப்படி சமுதாயத்தில் மற்ற ஆதி திராவிட மக்கள் போட்டியிட முடியாது, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ரிசர்வேஷன் தேவை. ஆனால் அதே நிலை தான் போட்டி போட முடியாது. பிசிக்குள்ளேயே தலித் கிறிஸ்தவர்கள் போட்டி போட முடியும். ஆனால் அவங்களுக்கு தனி ரிசர்வேஷன் இல்லை. அதனால தான் நான் கேட்குறேன். 50 ஆண்டுகளாக பார்த்துக்கணும், எந்த ஒரு பலன் இல்லை. கல்வி, வேலைவாய்ப்பு, அந்த மெடிக்கல், இன்ஜினியரிங், இதை போன்ற ஹையர் எஜுகேஷன், உயர்கல்விகளில், அதேமாதிரி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு, பொதுத்துறை நிறுவனங்களில், அதேமாதிரி பப்ளிக் சர்வீஸ், இந்த குரூப் சர்வீசஸில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அவர்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கிடைக்கல. அந்த ரிசர்வேஷன் பலன் கிடைக்கல. அதனால தான் நாங்கள் வந்து எங்களுக்கு பிசிக்குள்ளே உள் ஒதுக்கீடு கொடுத்தால்தான் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டு பலனை பிசிக்குள்ளேயே பெற முடியும். இதுக்கு என்ன சொல்கிறோம், 4.6 உள் ஒதுக்கீடு கேட்குறோம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இடஒதுக்கீட்டில் 4.6 தனி ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு வந்து தலித் கிறிஸ்தவர்கள் கேட்குறோம். என்ன அடிப்படைன்னு சொன்னால், 2011 சென்சஸ் படி, மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுப்பு படி தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் 6.2% இருக்கிறாங்க. மத்திய அரசுடைய தமிழ்நாட்டில் 6.2 கிறிஸ்தவர்கள். அதில் வந்து மெஜாரிட்டி வந்து தலித் கிறிஸ்தவர்கள் 75% இருக்கிறாங்க. அதனால் அதுபடி தோராயமாக 4.6% தமிழ்நாட்டில் தலித் கிறிஸ்தவர்கள், அவர் பிசிக்குள்ளே இருக்கிறாங்க. ஆகவே உள்ள ஒதுக்கீடு 4.6% கொடுக்கும்படி நாங்கள் கேட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் காலமாக கேட்டுட்டு வரோம். இந்த தேர்தலையும் இதை தான் முக்கிய கோரிக்கையாக இந்த மதசார்பற்ற கூட்டணிக்கு நாங்கள் கட்சிகளுக்கு கோரிக்கையாக வச்சு, இதை நீங்கள் எங்களுக்கு தரணும், அதை நீங்கள் சட்டமாக ஏற்றி கொடுக்கணும். அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேர்தல் ஆதரவு தரும் தலித் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாடு மூலம் நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா இது செய்யணுன்றது தான் போதும். கண்டிப்பாக. ஏன்னா மற்ற கூட்டணியோடு அவங்க செய்ய மாட்டாங்கன்றது தான். அது அவங்களே சொல்கிறாங்க, சிறுபான்மை மக்களுக்கு அவங்க எதுவும் செய்கிற மாதிரி இல்லை. அதனால் அவங்கள நம்ம நம்பி போகல். இதுதான் இது முக்கியமாக இந்த தேர்தலில் நாங்கள் எடுக்கிற ஸ்டாண்ட். ஸோ இப்போ உங்களோட கணிப்புப்படி தமிழ்நாட்டில் பிஜேபி வராது அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை வரும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நாங்கள் வந்து அந்த மக்கள் பெருவாரியாக தமிழ்நாட்டில் எதுவும் சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி, சமூக நீதியை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க. ரொம்ப பெரியார் காலத்திலேருந்து எல்லா தலைவர்களும், திராவிட தலைவர்கள், இன்னும் மற்ற காங்கிரஸ் போன்ற தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் வந்து சமூக நீதிக்காக
இந்த பகுத்தறிவு சார்ந்து பிரச்சனைகளை பார்க்குறாங்க. ஆகவே தமிழ்நாட்டில் வந்து மதசார்பற்ற கூட்டணி, அதுவும் இப்பொழுது இந்த திராவிட கட்சி டிஎம்கே தலைமையிலான கட்சி வந்தால்தான் அதெல்லாம் பாதுகாப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்குது. அதுதான் அடிப்படை சமூக நீதி. மற்ற ஸ்டேட்டில் எப்படி இருக்கோ அதை விட இங்கே வந்து முக்கியமாக பார்க்குறாங்க. அந்த விதத்தில் தான் வந்து பெரும்பான்மையாக இன்னும் சில புதிய கட்சிகள் வந்தாலும் அதை பற்றி அவங்களை முழுமையாக இன்னும் படிக்கலை, நம்ப முடியல. ஆக இது வரைக்கும் பார்த்ததில் இந்த கூட்டணி தான் சரியாக இருக்கும் என்று மக்கள் பார்க்குறாங்க. எனிவே ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா. இது உங்களோட மெசேஜ் எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். இந்த தேர்தலில் வந்து அவங்கவுங்க யோசிப்பாங்க யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு 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 நல்ல ஒரு கருத்தை நீங்கள் மக்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. மண்ணை நாமே காப்போம்.